எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த ராசியை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, இந்த நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் ஜோதிடம் தெரிந்த நபர்கள் அல்லது ஜோதிடத்தின் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய லக்னம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லக்ன புள்ளி விழுந்த இடம். இந்த லக்ன புள்ளி விழுந்த இடம் தான் ஒருவனுடைய வாழ்வியல் முன்னேற்றத்துக்கு ரொம்ப பயன்படக்கூடிய விஷயம் வச்சுக்கலாம். அவன் அதன் அடிப்படையில தான் செயல்படுறான். ஒரு மனுஷனுடைய ஒரு கேமராக்காக நம்ம ஒரு விஷயம் பேசுறோம், கேமராக்காக சில விஷயங்கள் வெளியில வர நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிற பண்ணிக்கிறான். ஆனா மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா எளிமையா இருந்துக்குவான். இப்படிங்கக்கூடிய எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்கும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா 1000 பேருக்கு கட்டளை போடுற அளவுக்கு அவங்க அதிபதியா இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான நபரா இருப்பாங்க. மனதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான நபரா இருப்பாங்க. இந்த குணாதிசயங்கள் அவனுடைய உள்முக குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியதுதான் அந்த லக்ன புள்ளி. ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய எண்டு, இதற்காக தான் நீ பிறந்திருக்க, இதை செய்யாம விட்டமேடா அப்படின்னு நினைக்கிறான். பாத்தீங்களா, இத்தனை நாளா செய்யாம விட்டேன், ஆனா என்னுடைய அமைப்பு இதுக்கு தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு தெரிய வரும். அப்படி முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனை லக்ன புள்ளியை முதல்ல அவன் தெரிஞ்சுக்கணும். அந்த லக்ன புள்ளி தான் அவனுடைய எல்லா வித அடிப்படை விஷயங்கள், அந்த பேஸ் மட்டத்துக்கு உதவி செய்யக்கூடியது அப்படிங்கிறது சில ஜோதிட விதிகளா சொல்லப்படுது.